இந்தியா வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்ட்ரைக் வந்து சைனா மேலே நடத்தியிருக்காங்க. அது வெல்கம் டு 4.0. ஜூன் 15 அன்னைக்கு லடாக்ல இந்தியன் ஆர்மிக்கும் சைனீஸ் ஆர்மிக்கும் நடந்த ஒரு சில சின்ன மோதல்கள்னால கிட்டத்தட்ட இந்தியனோட 20 சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 70 பேருக்கு மேலே இன்ஜுரியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இந்த சைடில் ஓடிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் இருக்கட்டும், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா தக்க பதிலடி கொடுக்கறதுக்காக அவங்களோட ட்ரூப்ஸ் அவங்களோட ஆயுதங்கள் வந்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலையோட எண்டில் இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதாகவும் அப்படி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நாடுமே வந்து அவங்களோட ட்ரூப்ஸை ஆக்டிவ் நிலையில் வச்சுருக்காங்க அப்படி விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லப்படுற இந்த ஒரு எல்லை பகுதியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்னால இந்தியா வந்து சைனாவுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்ட்ரைக் வந்து சைனா மேலே நடத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற சைனீஸோட 59 டோட்டல் ஆப்ஸை வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்லேயே சைனாக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரியாக இந்தியா வந்து இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டை வந்து பேன் பண்ணும்போது அவங்களோட ரெவன்யூ வந்து டோட்டலாக வந்து கட் ஆகும். பிகாஸ் அந்த சைனீஸ் ஆப்ஸ்லாம் வந்து முக்கியமான ஒரு சில டிக்டாக் ஆப்ஸ்லாம் வந்து இந்தியாவோட 35% அவங்களோட ரெவன்யூவில் 35% ஆஃப் ரெவன்யூ வந்து இந்தியாவிலிருந்து மட்டுமே வருது. ஸோ இந்த ஆப்ஸ்லாம் முற்றிலுமாக வந்து பேன் பண்ணும்போது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியாகவே இருக்கும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற டிக்டாக் ஆகட்டும், யூசி ப்ரௌசர் ஆகட்டும், ஹெலோ ஆப்பாக இருக்கட்டும், இல்லை கேம் ஸ்கேனர், எல்லாம் முக்கியமான ஆப்ஸ், ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் Xender ஆகட்டும், எல்லாமே வந்து முக்கியமான ஆப்ஸு. ஸோ இந்த ஆப்ஸில் வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணப்படுது அப்படி விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சைடில் கொடுக்குறேன். அது எதனால இந்த ஆப்ஸை வந்து பேன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி முன்னாடி இந்தியா வந்து தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியே இந்தியன் சைபர் செக்யூரிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சைனீஸ் ஆப்பில் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து எந்த விதமான ப்ரைவசியுமே இல்லை, ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய கான்ட்ரவர்சி வந்து இந்த ரீசெண்ட் டேஸாக ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது நம்மளோட டேட்டாஸில் வந்து நம்ம சர்வரில் சேவ் ஆகுது இல்லை, மற்ற சர்வரில் வேறு எதுவும் சர்வரில், சைனீஸ் சர்வரில் அலிபாபா சர்வரில் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ், எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டில் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம்னாலையும் நம்ம மக்களுக்கு எந்த விதமான ப்ரைவசியும் வந்து சைனீஸ் வந்து தரதில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஒரு கண்டென்ட், சைபர் புல்லிங் கண்டென்ட்ஸ், அதுவும் இல்லாமல் 18+ கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து சைனீஸ் ப்ராடக்ட்லேருந்து வரதுனால எல்லாமே இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு கெடுதல் தரக்கூடிய ஒரு ஆப்பாக வந்து இருக்குது. இந்தியாவோட ஒற்றுமை, அதாவது இந்தியாவோட தேசப்பற்று, இந்தியாவோட ஒற்றுமை எல்லாமே வந்து சீர்குலைக்கிற விதமாக இந்த ஒரு ஆப் வந்து இருக்கிறதுனால இந்த எல்லா ஆப்ஸுமே வந்து இந்தியா வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ண போகுது அப்படி விஷயத்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனா வந்து மற்ற நாட்டோட ஆப்ஸாக இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்எல் ஆப்ஸாக இருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், அமேசான் பிரைம் ஆகட்டும், மற்றபடி யூடியூப் கூட அவங்க வந்து சைனீஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க எந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நாட்டிலே சைனாலே வந்து தயாரித்து இதுக்கு நிகரான ஆப்ஸில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சைனாவில் மிகப்பெரிய டெக் ஜெயின்ஸ்னு சொல்ல போகிற அலிபாபா இருக்கட்டும், டென்சென்ட்டாக இருக்கட்டும், பைடுவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதுக்கு நிகரான ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலிபாபா வந்து யூடியூப் நிகரான YouCam அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து யூடியூப்க்கு நிகரான ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைடுன்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி வந்து IQ அப்படின்னு சொல்லப்படுற கூகுளுக்கு நிகரான ஒரு சர்ச் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு சர்ச் இன்ஜின் வந்து தெரிஞ்சுக்கோங்க. WeChatன்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி வந்து WeChat, VLive, VTV அப்படின்னு நிறைய ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் தான், இந்த மாதிரியான ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க சைனீஸ் பீப்புள் வந்து ட்ராமா ஆகட்டும், சீரியல் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க. மற்றபடி மற்ற நாடுகள் யூஸ் பண்ணுற எந்த ஆப்புமே வந்து சைனா வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படி விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சைனாவில் இருக்கிற நிறைய ஆப்ஸ் வந்து எல்லா நாடுகளுமே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படி விஷயம் வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்ததான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிக்டாக். ஸோ டிக்டாக் வந்து வேர்ல்டு வைடாக ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஆப். ஸோ முக்கியமாக இந்தியன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்னே சொல்லலாம். பிகாஸ் நிறைய டவுன்லோட்ஸ் வந்து இந்தியன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்கு 35% ஆஃப் ரெவன்யூ வந்து இந்தியன்ஸ் மட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிக்டாக் வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. டிக்டாக் கம்பெனி வந்து ஒரு பைட் டான்ஸ்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆஃப் சைனாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து டிக்டாக் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இது வெளியிட்டதுக்கப்புறம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயும் பெரிய பெரிய கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ஃபேமஸ் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக டிக்டாக்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எழுதுட்டு, பிகாஸ் அதில் வந்து சைபர் புல்லிங் கண்டென்ட்ஸ், அதுவும் இல்லாமல் ரிலவெண்ட் 18+ கண்டென்ட்ஸில் நிறைய வந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்து நடந்தது. அதுக்காக நிறைய ரேட்டிங்ஸை வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ ரேட்டிங்ஸ் கம்மி பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூகுளே வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் சைனீஸ் ப்ராடக்ட் டிக்டாக் மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீ ப்ரௌசரில் கூட நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்மளோட டேட்டாஸ் வந்து நம்ம சர்வரில் வந்து சேவ் ஆகாமல் ஏதோ ஒரு சைனீஸ் சர்வரில், ஏதோ ஒரு ப்ரைவேட் சர்வரில் போய் சேவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் சைனீஸ் ஆப்ஸ் வந்து எல்லாருமே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே வலியுறுத்தி இருந்தாங்க.
ஸோ இப்போது இந்தியன் கவர்மெண்ட் 59 சைனீஸ் ஆப்ஸை வந்து எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு பேஸ் இது ஒரு ரீசனாக வந்து வச்சு நிறைய இந்தியன் ஆப்ஸுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் டிக்டாக்ல எந்த விதமான ஏர்னிங் மேலே நம்ம எவ்வளோ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாலும் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் டிக்டாக் நிகரான ஒரு ரொப்போஸோன்னு சொல்லப்படுற ஒரு ஆப் வந்து ஸோ இந்த ஆப் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய வழிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ஆப். ஸோ இது மாதிரியான நிறைய இந்தியன் ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இனிமேல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்தியன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ லெட் ஆல் யூஸ் இந்தியன் ஆப்ஸ். சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இந்தியா வந்து டோட்டலாக சைனாவோட எல்லா ஆப்ஸும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதனால சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழுகும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எக்கச்சக்கமான ரெவென்யூ வந்து இந்தியாவிலேருந்து நிறையா வந்து டெக்னிஸ் ஆப்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால இந்த ஒரு பேன் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக வந்து சைனாவுக்கு வந்து இருக்கும். ஸோ இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு ஜென்யூன்கான வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் அண்ட் டேக் கேர். பை.